கை கூப்பிக் கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவை மனசுல நினைச்சு விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். உங்க பக்கத்துல தான் அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்க வீட்டுக்குள்ள நடக்க போகிறாரு. தகப்பனே, அருமையான இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறப்பா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி யவீருவின் வீட்டுக்குள்ள வந்து மரித்து போன அவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினீரே அப்பா. இன்றைக்கு இந்த குடும்பத்தில் ஆண்டவரே இயேசுவே, இந்த காரியம் மோசமா போய்கிட்டு இருக்குதே, இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை இல்லையா, இனி என்ன செய்யறது நீ கலங்கிக்கிட்டு இருக்கிறாங்களேப்பா. உங்க கரத்தை நீட்டி தொடுங்க ஆண்டவரே. அந்த வியாதிப்பட்ட குழந்தைய தொடுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த வியாதி போகட்டும் அப்பா. இந்த வியாதிப்பட்ட பெரியவங்களை தொடுங்கப்பா. இந்த மனைவியை, கணவனை, பெற்றோரை, பிள்ளைகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண வியாதிகள் வெளியேறட்டும். மரண போராட்டத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விலகட்டும். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், ஒரு மனரை கெடுக்கிற ஆவிகள், இந்த குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கும்படி போராடுகிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தில். இந்த குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும். இவருடைய விசுவாசத்தை கெடுத்து சந்தேகத்தை கொண்டு வந்து அவருடைய அபிசுவாசத்தை கொடுத்து வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு அவளை தைரியப்படுத்தும். அவர்கள் பலன் அடையும்படி ஒரு அடையாளத்தை உடைய பிள்ளைகளுக்கு காண்பியப்பா. அவருடைய கஷ்டங்கள் நீங்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், வழிகள் திறக்கப்படட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலையில உயர்வு ப்ரமோஷன் உண்டாகட்டும், அவருடைய வருமானத்தை பெருக பண்ணி ஆசீர்வதியும். அவருடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கட்டும். அவளுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பமே பாதுகாக்கப்பட்டு இருக்கட்டும். படிக்கிற குழந்தைகள், பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரீட்சையில பெரிய வெற்றியை கொடுத்த மகிழ பண்ணும். இன்று முதல் அந்த குடும்பத்தில் நம்முடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இருக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை பிள்ளைகள் காணட்டும், ஒரு மாற்றத்தை காணட்டும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதிலும் அவங்க என்னென்ன செய்யணும்னு யோசித்திருக்கிறாங்களோ, திட்டமிட்டு இருக்கிறார்களோ, அதை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணும். ஆசீர்வதித்து அவளை மகிழ பண்ணும். நாள்தோறும் உடைய கிருபை அவளை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.